இன்னைக்கு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். நம்ம மாடி தோட்டத்தை பத்தி வீடியோ எடுக்கிறதுக்காக பசுமை விகடன்ல இருந்து வராங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து அந்த புக்ல வரணும் அப்படின்றது என்னோட லட்சியமே வெச்சுக்கோங்களேன். சின்னதா ஒரு ஸ்நாக்ஸும் சமையலையும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அவங்க வர்றதுங்காட்டியும். வாங்க போகலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தை பற்றி வீடியோ எடுக்கிறதுக்காக பசுமை விகடன்லேருந்து வராங்க. அவங்களுக்காக சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸும் சமையலையும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அவங்க வர்றதுங்காட்டியும். வாங்க போகலாம். பாருங்க, இன்றைக்கி பன்னீர் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். நம்ம மீன் வறுவல் மாதிரியே நல்லா மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்கலாம். ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஆவி வரட்டோன்னு வச்சுட்டேன். இதில் வச்சு நம்ம சும்மா ஒரு வேக்காடு போட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம மாடியில் வளர்ந்த கீரை, தண்டிக்கீரை கிட்டத்தட்ட ஒரு 2 கட்டு வந்துச்சு. இன்றைக்கி பறிச்சிட்டு வந்துட்டாரு. இன்றைக்கி வீடியோவுக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதங்காட்டி அப்பா வந்து கடகடன்னு போனார், அது வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு வந்துட்டாரு. லாஸ்ட் வீடியோல உங்க கான்செப்ட் கீரை நல்லா வளர்ந்து. ஆமாம், ஷார்ட்ஸ்லயே கான்செப்ட் கரெக்ட். இன்னைக்கு அவங்க வீடியோ எடுக்க வராங்க தெரியாது, பறிச்சிட்டு வந்த கால்ல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து. கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காஞ்ச மிளகா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு 10 பல்லு தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டு சேர்த்துக்கலாம். கீரை முன்னாடியே நல்லா கட் பண்ணி கழுவி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கீரை சேர்த்துக்கலாம். என்ன கீரை? தண்டிக்கீரை. தண்டிக்கீரை, முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க, தண்டிக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே வேகட்டும். பாருங்கள், பன்னீர் ஒரு வேக்காடு போட்டோடனே இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வைக்கணும். அப்படியே ஆறட்டும். பாருங்கள், இந்த நான் தண்ணியே ஊற்றலை, கீரையில் உள்ள தண்ணியிலேயே நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி வேகணும். வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து தண்டிக்கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல உள்ள கொழுப்பை வந்து கரைச்சிரும். கொழுப்பு அதிகமாக இருக்கும்ல, கொழுப்பு சத்து, கொலஸ்ட்ரால்னு ஏதோ சொல்லுவீங்களே இங்கிலீஷில். கொழுப்பு ரொம்ப இருந்தால் அவங்க குறைச்சிரும் போல அப்படின்னு. நம்ம வீட்டில் இல்லைப்பா, பொதுவாகவே வந்து கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, அது வந்து குறையும். அதாவது பழமொழி சொல்லுவாங்க, யானை கொழுத்தா வாழைத்தண்டு, மனுஷன் கொழுத்தா கீரைத்தண்டுன்னு. ஆமாம், உங்கள் வீட்டில் யார் யாருக்கெல்லாம் கொழுப்பு இருக்கோ நீங்கள் வந்து இப்படி தண்ணி நான் அடிப்பாங்க உன்னை. சாப்பிட்டு கொழுப்பு குறைங்க, ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டாம். ஆமாம், உங்களை மாதிரி ஆளுங்க தான் ஜிம்முக்கு போயிட்டு இருப்பீங்க. நாங்கெல்லாம் வந்து வீட்லேயே எல்லாத்தையும் பண்ணிடுவோம். பாருங்க, அதே கடாயில் கழுவிட்டு நம்ம வந்து தக்காளி தொக்கு வச்சுக்கலாம். தக்காளி தொக்கு, கீரை பொரியல், அதுக்கப்புறம் பன்னீர், உருளைக்கிழங்கு. பாருங்க, கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 1/2 கிலோ வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். உப்பு வந்து சேர்த்துப்போம், ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் வந்து ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அம்மா சமையலோட மீன் வறுவல் மசாலா, அதுதான் நான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டப்பாவில் கொட்டிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக டப்பாவில் கொட்டி வச்சுப்பேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மீன் வறுவல் மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து நம்ம வீட்டுடைய கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி. ஆமாம், அவங்களோட பேர் சந்தீப். அப்புறம் வந்து உங்கள் நேம் ப்ரோ? சதீஷ். சதீஷ் ப்ரோ. இவங்க தான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறது. சூர்யா. இவங்க 3 பேரும் தான் வந்து இன்னைக்கு அம்மா. அதாவது எனக்கு வந்து ஒரு 10 வயசுலேருந்து அவள் விகடன் புக்கு வந்து படிப்பேன். நான் படிப்பேன்னா அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த புக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து சாதனை பெண்கள் அந்த பக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து அந்த புக்கில் வரணும் அப்படின்றது என்னோட லட்சியனே வச்சுக்கோங்களேன். ரொம்ப வருஷமாக நானும் வந்து எதெல்லாமோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வந்து நிறைவேற போகுது. ரொம்ப தேங்க்யூ. அம்மாவுடைய ஆசையை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நான் அதில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள அந்த ரெசிபி புக்கு சின்னது வரும் இல்லைங்களா, வச்சுருக்கேன். இன்னும் மேலே எங்கேயோ வச்சுருக்கிறேன். எடுத்து சேர்த்து வச்சுன்னு இருக்கேன். நீங்கள் வந்து அது வந்து இதுவாகிடுச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு இது வர்றதுக்கு? 20 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் 15 வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன் அந்த புக்கை. 25 வருஷமா? 15 வயசுல இருந்தா? ஆமாம், 35 வருஷம் ஆச்சு. நடுப்புற பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5-6 வருஷம் தான் நான் படிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா டைம் இல்லை, அதனால் நான் வாங்குறதில்ல. ஒரு புக்கை கூட மிஸ் பண்ண மாட்டேன். தொடர்ந்து என்கிட்ட வந்து அந்த புக்கு இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் வந்து அவள் விகடனுடைய சப்ஸ்கிரைபர், ரெகுலர் சப்ஸ்கிரைபர் அம்மா. ஓகே, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி. இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கு தான். அப்படியே வந்து உள்ளே போட்டுட்டு எடுத்து பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நம்ம ஊற வைக்கலாம் வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம பஜ்ஜிக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணியோடவே எடுத்து வச்சுக்கோங்க. இது சாப்பிடும்போது நம்ம இதில் வந்து இது பண்ணிவிட்டு பொரிச்சா போதும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்க்குறோம். மூடி வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து அவள் விகடனுக்கு நம்ம பேட்டி கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய கேட்டிருப்பீங்க நம்ம கதை. அதில் ஒரு சிலது, அதாவது நம்ம வந்து சொல்லாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆமாம், ஒரே சென்டிமெண்ட்டாக போட்டு மக்கள் ஆல்ரெடி உங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் கண் கலங்கினாங்க. நீங்களும் உட்காந்து கண் கலங்கிட்டு இருக்கீங்க வீடியோவில். நான் வந்து பெரிய தம்பியை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து தம்பியை பற்றி பேச வேண்டியது வந்துடுது. அவரை பற்றி பேசும்போது என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கே நம்ம பிளாக்லனா சூரி வந்து பேசி என்னை சமாளிச்சிருவாப்புல. அங்கே வந்து வர முடியல. ஸோ அந்த வீடியோ வந்து மேபி அவங்க நெக்ஸ்ட் வீக் வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்துச்சு அப்படின்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வரும். நான் புக்கில் நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வந்து அவள் விகடனில் வந்து அம்மாவுடைய இன்டர்வியூ வரும். இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியாது. ஆமாம், மிகப்பெரிய ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. இதில் வந்து மட்டன் மசாலா கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது தக்காளி தொக்குலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்தவுடனே நம்ம கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பன்னீர் பொரிச்சு எடுத்துக்கலாம். பன்னீரை வந்து மசாலாவில் நல்லா தடவிடுங்க. இந்த மாதிரி முழுகி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறதுக்கு போட்டுடலாம்.
பன்னீரை வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டுருவோம். இன்றைக்கி மத்தியானம் வந்து லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சாதம், இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி ஆல்ரெடி இருந்தது, இப்போ இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இது தக்காளி தொக்கு, கீரை, தண்டிக்கீரை நம்ம மாடியில் வந்து விளைஞ்சிருந்தது, அதை பறித்து பண்ணியிருக்கேன். ரசம், பன்னீர் 65. பாருங்கள், சூப்பராக லஞ்சு முடிச்சாச்சு. இப்போ மேலே வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பூச்சி வேறு என்னை தொல்லை பண்ணுது. இந்த காட்டு பூச்சி, 4 காட்டு பூச்சி என்னை தொல்லை கொடுக்கறது இல்லாமல் இந்த காட்டு பூச்சி வேறு என்னை தொல்லை கொடுக்குது. மேலே வந்து ஃபுல் இன்டர்வியூ தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். இது என்ன பசுமை விகடனுக்கு. பெருசாக நம்மக்கிட்ட ஒன்றும் செடி இல்லை. என்னென்னா இப்போ தான் போட்டிருக்கோம், இனிமேல் தான் எல்லாம் வளரப்போகுது. வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோர். ஸோ அங்கே வந்து இதுவெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இன்டர்வியூலாம் முடிஞ்சிடுச்சு. அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து ஒரு சரவணாவை போகிறீங்க? ஆமாம், எங்கன்னே சொல்லல, கூப்பிட்டு வந்துட்டாங்க ஜாலியா. இல்ல ஆக்சுவலி நாங்க நாளைக்கு வந்து எங்க போறோம், கோயிலுக்கு, குலதெய்வ கோயிலுக்கு. அதுக்கப்புறம் சமயபுரம், திருச்செந்தூர். இது வந்து நாங்க நம்ம வண்டி எடுத்த உடனே போயிருக்கணும், அப்படி இப்படிமா தள்ளிடுச்சு. அதனால நான், ரமேஷ், அதுக்கப்புறம் எங்க மச்சினர் பொண்ணு சுமதி, அப்புறம் சேத்பட்டில் இருக்கிற எங்க அக்கா பொண்ணு எல்லாரும் போறோம். அப்பாவும் பாப்பாவும் இந்த தடவை வரல. பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்கு, அப்பாவுக்கு வந்து டிராவல் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்குது. இப்பதான் திருப்பதி போயிட்டு வந்தோம். ஆமா, நாங்க போன வாரம் திருப்பதி வர போயிட்டு வந்தோம். நிறைய பேர் வந்து நீங்க திருப்பதி வந்து டிக்கெட் இல்லாம போகவே போகாதீங்க. ஏன்னா இந்த தடவை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 hours, 20 மணி நேரம் அந்த மாதிரி. நான் லைன்ல மட்டுமே 7 hour நின்றுட்டு போனேன். அதுக்கப்புறம் ரூம்ல போய் 7 hour இருந்தோம். பரவாயில்ல, நாங்க 14 hourல பார்த்துட்டோம். அதுவும் சனி ஞாயிறு வந்து பிளான் பண்ணவே பண்ணாதீங்க, மற்ற நாள் பண்ணீங்கன்னா கூட ஓகே தான். இந்த தடவை வந்து 300 ரூபா டிக்கெட் கிடைக்கவே இல்லை. ஆனா போயே ஆகணும்னு போய், நீங்க செப்டம்பர் மந்த் போறீங்க அப்படின்னா இப்ப வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் ஓபன்ல இருக்கு. நான் இப்பதான் புக் பண்ணேன் செப்டம்பர் மந்த் போறதுக்கு. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்தா புக் பண்ணிக்கோங்க. 300 rupees டிக்கெட். ஸோ இப்போதான் நம்ம சமயபுரத்து அம்மனுக்கு வந்து புடவை எடுக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சொன்னாங்கம்மா, இந்த மாதிரி சமயபுரம்ல வந்து கும்பாபிஷேகம் இப்பதான் நடந்ததுமா, வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் போட்டு. அதாவது கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாளுக்குள்ள போய் பாக்குறது இன்னும் விசேஷம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்படியே திருச்செந்தூர் இருக்கோம். நாளைக்கு வந்து பௌர்ணமி, அதனால அதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு போயிட்டு இருக்கோம். அதாவது பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் வாங்குறோம். நிறைய பேர் குலதெய்வ விளக்கு பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க, அதை பத்தி அம்மா நிறைய சொல்லியிருந்தாங்க. பௌர்ணமி சொல்லியிருக்கேன். அதாவது பௌர்ணமிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போறது ரொம்ப நல்லது. அமாவாசை, பௌர்ணமி ரெண்டுல எதுனாலும் ஓகே தான். நான் வந்து பௌர்ணமிக்கு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சா நீங்க வந்து போகலாம், கிட்ட இருந்தா போகலாம். இல்ல தூரமா இருக்கு அப்படின்னா அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை நினைச்சு ஒரு பொங்கல் வச்சு வீட்லயே கூட நீங்க சாமி கும்பிடலாம். கும்பிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து நம்ம கஷ்டங்கள் தீரும், கடன் பிரச்சனை தான் தீரும், வீட்டுல வந்து பல பிரச்சனைகள் தீரும், நமக்கு வேலை இல்லை அந்த மாதிரினா வேலை கிடைக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. குறைஞ்சது ஒரு 7 மாதம், 9 மாதம், இல்லை 5 மாதம் முயற்சி பண்ணி பாருங்கள், இல்லை 3 மாதம் கூட முயற்சி பண்ணி பாருங்கள். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே நடக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் பயங்கர தடை, பயங்கர கஷ்டம், அந்த மாதிரி பைக்கெல்லாம் எரிஞ்சு போச்சு. பைக், ஆமாம், அந்த பைக்கில் போகும்போது பைக்கே எரிஞ்சு போச்சு கரெக்டாக 3ஆவது மாதம். அப்போ ரொம்ப மனசு வருத்தப்பட்டோம். ஏன் கடவுள் நம்மளை இப்படி சோதிக்கிறாரு, எதுக்கு, என்ன பிரச்சனை, போகலாமா போக வேணாமா அப்படின்லாம் பயங்கர குழப்பத்தில் நானும் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல், சரி அப்படியுமே அந்த 3ஆவது மாதம் விடலை. அந்த எரிஞ்ச பைக்கை வந்து அங்கேயே வந்து எங்க பம்பளை கிட்ட தானேப்பா, பல்லாவரம் கிட்ட சர்வீஸ் விட்டுட்டு கார் புக் பண்ணி போகணும். பார்ப்போம் நம்ம குலதெய்வமா இல்லை நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் போட்டு ஓடனேன். நீ எனக்கு எவ்வளோ வேணாலும் கஷ்டத்தை கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கீழே உள்ளே போக முடியுமா அப்படின்னு. திருப்பி வரணும் இல்லை சரி, இல்லைன்னா அந்த சந்து போயிடும் சரி. ஓகே, போரூர்லலாம் இப்போ வந்து பைக்கு, வண்டி, கிண்டி எதுவுமே நிப்பாட்ட இடம் அங்கே போயிடுமா.
முன்னாடி போயிடு, அந்த சந்தில் போயிடலாம். நிப்பாட்ட இடம் கிடையாது. மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கிற தொட்டு இப்போ போரூர் சைடு வர்றதே இல்லை. இன்னும் 2வது குமரன் ஸ்டோர் வர்றதே, முருகன் ஸ்டோரா குமரன் ஸ்டோர் வர்றதே இல்லை. ஏன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த குலதெய்வ விளக்கும் ஏத்துங்க. அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போங்க. எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, முதல் நமக்கு வந்து விநாயகரை கும்பிட்டு தான் அடுத்து குலதெய்வத்தை தான் நம்ம பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து உண்மை. நம்ம என்ன இது இருந்தாலும் குலதெய்வத்தை கும்பிடும் போது நம்ம கஷ்டங்கள் அத்தனையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். கடைக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நான் போயிட்டு வந்துடுறேன். இது எப்படிப்பா எடுக்கிறது, இதெல்லாம் எனக்கு தெரியல, மாட்டி விட்டுட்டேன்.